Hello students. So இன்னைக்கு நம்மளோட next video, that is biology la we are going to start with the first chapter. So already நம்ம 11th and 12th syllabus oda overview last video la போட்டிருந்தோம். I think I got a very good response. So நம்ம இன்னைக்கு first chapter la living world chapter oda overview பார்க்க போறோம். So students like நம்ம இங்க crash course பார்க்கறனால chapter ரொம்ப டெப்தா பார்க்க முடியாது, but I will try to cover all the topics and the important points in the chapter. Okay. So chapter 1 living world பார்த்தீங்கன்னா உங்களோட 11th syllabusல the very easiest chapterன்னு சொல்லலாம். And இந்த chapterல நிறைய important topics இருக்கு. அதில் first topic என்னன்னு பார்த்தீங்கன்னா characteristics of living organisms. Okay. So characteristic of living organisms ஜென்ரலாக நம்ம லோயர் கிளாஸ்லேயே லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிக்க போகிறோம். நம்ம லிவிங் ஆர்கானிசமை டிஃபைன் பண்ணுற கேரக்டரிஸ்டிக் என்னென்னலாம். ஓகே, ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் டிஃபைனிங் கேரக்டர்ஸ். அதை நம்ம டிஃபைனிங் கேரக்டர்ஸ் இல்லை டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் சில கேரக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ரைட், growth, reproduction, metabolism, cellular structure, consciousness. ஸோ இந்த கேரக்டர்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கேரக்டர்ஸில் எதெல்லாம் டிஃபைனிங் கேரக்டர்ஸ் அண்ட் வாட் இஸ் த ரீசன், இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், வி ஷால் கோ ஃபார் growth. ஓகே, ஸோ த கேரக்டர் growth பார்க்கலாம். வென் யூ கோ ஃபார் growth, முதல்ல growthனா என்னன்னு நமக்கு தெரியணும். growth-ஐ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் irreversible increase in body mass of an organism. ஓகே, ஸோ growth வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் கண்டிப்பாக நடக்கும். பட் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார்னு வரும்போது திஸ் growth will be slightly differing. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் தான் அந்த ஆர்கானிசம்ஸில் growth, அதே செல் டிவிஷன் தான் அந்த ஆர்கானிசம்ஸில் ரீப்ரொடக்ஷன். பட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் அப்படி கிடையாது. growth, reproduction இது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்லையுமே இப்போ நீங்கள் பிளான்ஸ் எடுத்துக்கோங்க. பிளான்ஸில் த growth இஸ் அன்லிமிட்டெட். நமக்கு தெரியும் பிளான்ஸ் வந்துட்டு அவங்களோட லைஃப் எண்ட் வரைக்கும் தே வில் கண்டினியூ டு க்ரோ. ஓகே, ஸோ தே ஹாவ் அன் அன்லிமிட்டெட் growth. இந்த அன்லிமிட்டெட் growth பிளான்ஸில் எதனால் நடக்குது? பிகாஸ் பிளான்ஸில் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்காங்க. அண்ட் தட் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸோட ப்ராப்பர்ட்டியே என்னென்னா டிவைட் பண்ணிகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட அந்த நான் ஸ்டாப் டிவிஷன் ப்ராப்பர்ட்டி இட் கண்டினியூஸ் த்ரூ அவுட் தியர் லைஃப். தட்ஸ் வை தே ஹாவ் திஸ் அன்லிமிட்டெட் growth. ஓகே, பட் வென் யூ கோ ஃபார் அனிமல்ஸ், growth இஸ் லைக் லிமிட்டட் அப் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஒரு ஏஜோட நமக்கு growth ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அண்ட் இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா as I said, growth, reproduction ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். we can call like synonymous events. ஓகே, அண்ட் இது எதனாலனா அவங்களுக்கு செல் டிவிஷன் இஸ் த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். செல் டிவிஷன் ஆல்சோ காசஸ் growth. ஏன்னா growthங்கும் போது இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸையும் நம்ம growthன்னு தான் சொல்லுவோம். அப்போ செல் டிவைட் ஆகும்போது அவங்களோட பேரண்ட் செல் டாட்டர் செல்ஸாக டிவைட் ஆகும்போது அங்கே growth நடக்குது. பட் அதே ப்ராசஸ் தான் அவங்களோட ரீப்ரொடக்ஷனையும் காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ நான் growth வந்துட்டு லிவிங்கோட டிஃபைனிங் கேரக்டரா இல்லையா அப்படிங்கிறத நான் கன்க்ளூட் பண்ணும். அப்போ நான் என்ன சொல்லணும், growth நான் லிவிங்கில் நடக்குமா இல்லையா? நான் லிவிங் திங்ஸில் growth நடக்கும். எப்படி மேம் நான் லிவிங் திங்ஸில் growth நடக்கும்? சே இப்போ நம்ம மவுண்டெயின் பார்க்குறோம், இல்லை டெசர்ட்டில் அந்த சாண்ட் மவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மேலே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் டெபாசிட் ஆகும்போது இட் சீம்ஸ் லைக் தே ஆர் க்ரோயிங். எஸ், பார்க்குறதுக்கு வளருது. ஆனால் ஆக்சுவலாக அதில் நடக்கிற growth என்ன? நான் லிவிங் திங்ஸில் நடக்கிற growth வந்து எக்ஸ்ட்ரின்சிக் growth. எக்ஸ்ட்ரின்சிக் growth அப்படின்னா growth வெளியே தான் நடக்குமே தவிர உள்ளுக்குள்ளே நடக்காது, இன்டர்னலாக growth இருக்காது. ஓகே, ஸோ இன்டர்னல் growthங்கிறது லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் மட்டும்தான் நடக்கும், which we call it as cellular growth or intrinsic growth. நான் லிவிங் திங்ஸில் நடக்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் growth. that is because of accumulation of materials on the surface. So finally coming to the conclusion, growth, whether it is a defining property of living or not a defining property, growth is not a defining property. ஏன்னா லிவிங் திங் நான் லிவிங் திங்ஸ்லையும் growth நடக்கிறனால நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸில் மட்டும் growth நடக்கும்னு சொல்ல முடியாது. ஹென்ஸ் அதை நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணிக்கல. ஓகே, now coming to the second property, reproduction. ஸோ ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட்ஸ் எழுது நான் growthலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் எதுக்காக நடக்கும்? ஒரு ஆர்கானிசமில் ரீப்ரொடக்ஷன் என்ன பர்பஸ்க்காக நடக்கும்? டு மெயின்டைன் த கண்டினியூட்டி ஆஃப் லைஃப் ஆர் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீசிஸ். ரீப்ரொடக்ஷன் ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க. ரைட், ஸோ அந்த ரீப்ரொடக்ஷனில் பேசிக்கலி நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. we have asexual mode of reproduction and sexual mode of reproduction.
ஸோ asexual mode of reproductionல பார்த்தீங்கன்னா we have so many methods like budding இருக்கு. ஸோ yeast, hydra மாதிரி organisms they follow budding, right? அதுக்கப்புறம் fragmentation. ஸோ ஸ்பைரோகைரா பார்த்தீங்கன்னா it undergoes fragmentation. Regeneration, planaria example சொல்லலாம். Spore formation. ஃபங்கையில் மெயினாக பார்த்தீங்கன்னா the vegetative reproduction takes place by means of spore formation. Okay. And then like some other process. Say for example algae, some of the filamentous algae, அதுக்கப்புறம் mosses of protonema. ஸோ இவங்கள்லையும் பார்த்தீங்கன்னா asexual reproduction நடக்கும். Now sexual reproduction வரும்போது மோஸ்ட்டாக ஹையர் ஆர்கானிசம்ஸில் தான் sexual reproduction நடக்கும். பட் sexual reproductionல வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா fertilization. ஸோ fertilizationல ஒரு மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆக போகுது. பட் அந்த கேமெட்ஸ் ஃபியூஷன் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி கேமெட் ஃபார்மேஷன் நடக்கணும், ரைட்? ஸோ asexual அண்ட் செக்ஷுவல் ரெண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா வேரியேஷன்ஸ் எதில் அக்கர் ஆகும்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான். asexual ரீப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற டாட்டர் செல்ஸ் எல்லாமே அப்படியே பேரண்ட் செல்ஸ் மாதிரி எக்ஸாக்ட்லி ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்க போகிறாங்க, ரைட்? இப்போ ஃபைனலி ரீப்ரொடக்ஷன் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட்? சரி, நான் லிவிங் திங்ஸ் அப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டனுக்கு நெவர். நான் லிவிங் திங்ஸ் எப்போவுமே ரீப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ ரீப்ரொடக்ஷன் நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்கலாமா? நோ. ஏன் மேம் நான் லிவிங் திங்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணாது, ஸ்டில் ஏன் ரீப்ரொடக்ஷன் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாருமே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணாத லிவிங் ஆர்கானிசம்ஸை நம்ம நான் லிவிங்னு சொல்கிறது இல்லை. அப்படின்னா சே எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். மியூல்ஸ் தெரியுமா? டாங்கியையும் ஹார்ஸ் பண்ணையும் நம்ம ஹார்ஸையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹைப்ரிடைசேஷன் பண்ணி அதுலேருந்து வர ஒரு ஆர்கானிசம் தான் மியூல் வந்து ஒரு லிவிங் தான். பட் மியூல்ஸ்னால எப்போவுமே ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. அது மாதிரி நம்ம ஹியூமன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ் இருக்காங்க who are infertile, who cannot reproduce. அதுக்காக அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணலைங்கிறதுக்காக அவங்கள நான் லிவிங் சொல்ல முடியாதுல்ல. அப்போது ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங். ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் தேர்ட் கேரக்டர், மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம்னா ஃபர்ஸ்ட் என்ன? The some series of all chemical reactions taking place in a living organism. ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய அனபாலிக் கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் நடக்காமல், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்காமல் நம்ம பேசிக் லைஃப் ப்ராசஸ் எதுவுமே இல்லை. அப்போது இந்த மெட்டபாலிசம்ங்கிறது லிவிங் ஆர்கானிசம்ஸில் மட்டும்தான் நடக்கும். சே சம்டைம்ஸ் டெஸ்ட் டியூப்பில் கூட நம்ம சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறோம். அப்போ அது லிவிங்கா நான் லிவிங்கா? இட் இஸ் நெய்தர் லிவிங் நார் நான் லிவிங். அது வந்துட்டு லிவிங் செல்குள்ளே நடக்கல இல்லையா? இட்ஸ் அ லிவிங் ரியாக்ஷன், பட் இட் இஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் அ லிவிங் திங், லிவிங் ஆர்கானிசம். Hence, you should not consider it as a living. Okay, so அப்போ மெட்டபாலிசம்ங்கிறது கண்டிப்பாக எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் நடக்கும். நான் லிவிங் திங்ஸில் நடக்கிறது மெட்டபாலிசம் இல்லை. அப்போ வாட் I am going to conclude is metabolism is one of the characteristic defining property of living. Okay, now coming to the fourth one character, cellular structure. cellular structureங்கிறது ஒன்றுமே இல்லை. உன்னோட செல் தியரி எல்லாருமே படிச்சிருக்கீங்க. எஸ், cell is the structural and fundamental unit of all living organism. cells ஒரு living organism அப்படின்னா அதோட பேசிக் யூனிட் செல் தான். செல்லில் இருந்து தான் டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் இது எல்லாமே டெவலப் ஆகும். அப்போ வித்தவுட் செல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் பாசிபிள். ஹென்ஸ் cellular structure is also a defining property of living organism. and non-living things வந்து செல்ஸ்னால மேடப் ஆகலை. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் கேரக்டர் என்னென்னா கான்ஷியஸ்னஸ். வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ்? ஒரு ஸ்டிமுலை நமக்கு வருது. அந்த ஸ்டிமுலை ஃபிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், பயாலஜிக்கலாக இருக்கலாம். அந்த ஸ்டிமுலைக்கு இமீடியட்டாக நம்ம ரெஸ்பான்ஸ். ஆர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ முதல்ல இந்த டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டெல் யூ ஒன் டாபிக் கால்ட் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டினா என்ன? எப்போவுமே பயோ அப்படின்னா என்னது? இட் ரெப்ரசன்ட்ஸ் லிவ். இப்போ நம்மளோட லிவிங் ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி நம்ம லிவிங் வேர்ல்டில் இது வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற ஸ்பீசிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீசிஸ். ஸோ இவ்வளோதான் ஸ்பீசிஸ் வேர்ல்டில் இருக்கா மேம்? நோ, இது வந்து சோஃபார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற ஸ்பீசிஸ். இது மாதிரி இன்னும் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்காங்க விச் ஆர் நாட் எட் ஐடென்டிஃபைட். அந்த அன்ஐடென்டிஃபைட் ஸ்பீசிஸ் எல்லாம் இப்போ தான் நம்ம நிறைய ப்ராஜெக்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். 12th உங்களுக்கு பயோடைவர்சிட்டினே ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட்.
ஸோ இப்போ இதுக்கும் நம்ம படிக்க போகிற டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இப்போது இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற ஸ்பீசிஸ் வந்து 1.7 to 1.8 மில்லியன். சரி, இப்போ இந்த எல்லா மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸை பற்றியும் நான் தனித்தனியாக படிக்கணும்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அவங்கள நான் என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணி குரூப்ஸாவோ இல்லை கேட்டகரிஸாவோ பிரிச்சுட்டேன்னா அப்போது ஒரு குரூப்குள்ளார இருக்கிற அந்த எல்லா ஆர்கானிசம்க்கும் ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குங்கிறது நான் அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ அதை நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸை ஈஸியாக படிக்கிறதுக்காக தான் வி ஆர் கோயிங் ஃபார் திஸ் டாபிக் டாக்ஸானமி. டாக்ஸானமிங்கிறது இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஆனால் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸை நான் செய்யணும்னா ஐ ஷுட் ஹாவ் பேசிக் நாலேஜ் அபவுட் த ஆர்கானிசம்ஸ். அந்த ஆர்கானிசம்ஸ் பற்றின நாலேஜ் இல்லாமல் நான் கிளாஸிஃபை பண்ண முடியாது. எஸ், ஸோ அப்போ ஆர்கானிசம்ஸை பற்றி நமக்கு எப்படி நாலேஜ் கிடைக்கும்? பை ஃபாலோயிங் சம் ஸ்டெப்ஸ். என்னென்ன பண்ண போகிறோம்? சி, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லிவிங் ஆர்கானிசம்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். தட் இஸ் ஒவ்வொரு ஆர்கானிசமோட கேரக்டர்ஸை நான் டிஸ்கிரைப் பண்ணணும். சரி, அப்படி கேரக்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், அந்த கேரக்டர்ஸ் என்னங்கிறத நான் ஸ்டடி பண்ணணும். ஸோ அப்போ ஐடென்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வாட் ஐ ஹாவ் டு டூ கேரக்டரைசேஷன். ஓகே, ஸோ கேரக்டரைசேஷனில் பேசிக்காக என்ன பண்ணுவோன்னா we will study about the characters of the living organisms. அவங்களோட மார்ஃபாலஜி, அனாட்டமி. மார்ஃபாலஜினா என்னமா, ஒரு லிவிங் ஆர்கானிசமோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் பற்றி படிக்கிறது. அனாட்டமியில் we are going to study about the internal feature of the living organisms. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பராக போய் செல் சைட்டாலஜி, ஹிஸ்டாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, இது மாதிரி உள்ள டீப்பராக நிறைய கேரக்டர்ஸ் படிக்கும்போது அந்த ஆர்கானிசமோட இன் அண்ட் அவுட் நான் தெரிஞ்சுப்பேன். ரைட், அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், பேஸ்ட் ஆன் த கேரக்டர்ஸ் வாட் ஐ ஹவ் ஸ்டடிட், நவ் ஐ வில் பி ஏபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை த ஆர்கானிசம். சரி, ஒரு ஆர்கானிசமை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஆர்கானிசமை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? ரைட், அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நேம் வேணும். ஆனால் ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் பார்த்தீங்கன்னா காமன் நேம்ஸ் வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் இட் வில் டிஃபர். ஸோ ஒரு ஆர்கானிசமை நம்ம இந்தியாவில் ஒரு மாதிரி சொல்லுவோம், வேறு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அதை வேறு மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம ஒரே ஆர்கானிசமை பற்றி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் பீப்புள் பேசும்போது அங்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு we can do one thing called nomenclature. nomenclature அப்படிங்கிற ப்ராசஸ் என்னன்னா, ஆர்கானிசம்ஸ்க்கு நம்ம காமனாக ஒரு பேர் கொடுக்க போகிறோம். நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் நாமென்க்ளேச்சர். ஓகே, ஸோ இந்த நாமென்க்ளேச்சர் கான்செப்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பர்சன் கேரோலஸ் லினேயஸ். ஸோ இந்த நாமென்க்ளேச்சர் பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் டீப். அண்ட் இப்போது இதெல்லாம் செஞ்சுட்டோன்னா கடைசியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஆர்கானிசம்ஸை ஃபைனலாக குரூப்ஸாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானிசமை பற்றி நான் தனித்தனியாக படிக்க வேண்டாம். அந்த ஆர்கானிசம், ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கிற அந்த குரூப்பை பற்றி நான் தெரிஞ்சிட்டனாலே போதும், அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் அந்த கேரக்டர் ஒத்து போகும். ரைட், ஸோ இந்த பேசிக் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு இதில் நாமென்க்ளேச்சரை பற்றி we are going to have in detail. ஸோ வாட் இஸ் நாமென்க்ளேச்சர்? ஸோ பைனோமியல் நாமென்க்ளேச்சர், இதோட ப்ராப்பர் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனோமியல் நாமென்க்ளேச்சர். பைனா எப்போவுமே 2, நாமியல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம்ஸ், அண்ட் நாமென்க்ளேச்சருங்கிறது த ப்ராசஸ் ஆஃப் கிவிங் நேம்ஸ் டு த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம், பிளான்ட், அனிமல் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கிற காமன் நேம் வந்து வேரி ஆகும்போது பைனாமியல் நேம் நாமென்க்ளேச்சரில் நம்ம ஒரு சயின்டிஃபிக் நேம் கொடுத்தோம்னா அந்த சயின்டிஃபிக் நேம் இஸ் கோயிங் டு பி யூனிவர்சல் இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே, ஸோ இதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு அவாய்ட் ஆகும். அந்த நேம் வந்து டெஃபினட்டாக யூனிவர்சலி இட் வில் பி ஃபாலோட் அப். ஓகே, ஸோ தேர் வில் பி நோ கன்ஃபியூஷன்ஸ் அபவுட் தட். இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் கான்செப்டை ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பர்சன் கேரோலஸ் லினேயஸ். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இந்த கேரோலஸ் லினேயஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் பைனாமியல் நாமென்க்ளேச்சர்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரில் பேசிக்காக சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் சில ரூல்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பைனாமியல் நாமென்க்ளேச்சரில் என்ன சொன்னேன், 2 நேம்ஸ் இருக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நேம் எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அ ஜெனரிக் நேம். அதுதான் ஜீனஸ் நேமை தான் நம்ம ஜெனரிக் எபிதெட்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் நேம் வந்து ஸ்பீசிஸ் நேம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஸ்பெசிஃபிக் எபிதெட்னு சொல்ல போகிறோம். எபிதெட்னா வேர்ட். ஓகே, ஜெனரிக் எபிதெட் ஃபாலோட் பை ஸ்பெசிஃபிக் எபிதெட். ஆனால் இந்த ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீசிஸ் நேமை எழுதும் போது எப்போவுமே ஜீனஸ் நேம் ஓட ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில் ஆரம்பிக்கணும்னா கேபிட்டல் லெட்டர். ஸ்பீசிஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்மால் லெட்டர். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்.
அண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் த நேம்ஸ், ஓகே, இப்போ நான் கையில் எழுதிட்டு இருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணலாம்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைனாமியல் நாமென்க்ளேச்சர் எடுத்துக்கிறேன். ஹோமோசாப்பியன்ஸ். ஹோமோசாப்பியன்ஸ் யாரோட பைனாமியல் நாமென்க்ளேச்சர் சயின்டிஃபிக் நேம் சொல்லுங்க? இட் இஸ் மேன், ஹியூமனோடது. ஓகே, அப்போ இதில் ஹோமோங்கிறது ஜீனஸ் நேம், சாப்பியன்ஸுங்கிறது ஸ்பீசிஸ் நேம். இதில் ஹோமோவை ஹெச் நான் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எஸ்எஸ் ஸ்மாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணியிருக்கேன்? அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த அண்டர்லைனிங்? இது பைனாமியல் நேம், சயின்டிஃபிக் நேமுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக அதை அண்டர்லைன் பண்ணும். அண்ட் உங்களோட இந்த பயாலஜிக்கல் நேம்ஸ் எப்போவுமே என்ன லாங்குவேஜில் இருந்து எடுக்கணும்னா, டிரைவ் பண்ணணும்னா லாட்டின், நாட் ஃப்ரம் எனி அதர் லாங்குவேஜ். அண்ட் சரி, கையில் எழுதும் போது எப்படி நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம்? புக்ஸில் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி மேம் பண்ணலாம்? ஸோ வைல் பிரிண்டட் ஆர் பப்ளிஷ்ட் இன் புக்ஸ் இட் கேன் பி இட்டாலிசைஸ்ட். நம்ம நார்மலாக கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வேர்டில் மேலே ஐன்னு போட்டு ஸ்லாண்டிங்காக இருக்கும் தெரியுமா? அது வந்து இட்டாலிக்ஸ். அந்த மாதிரி இட்டாலிக்ஸில் வந்து அதை மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் இட் இஸ் அ பயாலஜிக்கல் நேம் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி பேசிக் ரூல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் பயாலஜிக்கல் நாமென்க்ளேச்சரில் என்ன பண்ணுவாங்க? ஆஃப்டர் த பயாலஜிக்கல் நேம் தே வில் ஆட் த ஆத்தர் நேம் ஆல்சோ. ஸோ ஆத்தர் நேமுங்கிறது சப்போஸ் இப்போ லினேயஸ்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆத்தர் நேம் இருக்கிற இடத்துல லின் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதணும். அதை ஃபுல் நேமில் எழுதக்கூடாது, ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். ஓகே, ஸோ இந்த பயாலஜிக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு நிறைய பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹவ் ப்ரொவைடட். ஸோ இந்த பயாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் கான்செப்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, there are 2 important organization. அந்த 2 ஆர்கனைசேஷனில் ஒன்று பிளான்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள், ICBN, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். ஸோ எந்த ஒரு பிளான்ஸுக்கு நம்ம நேமிங் பண்ணாலும் இந்த ஆர்கனைசேஷன் தான் அதை அப்ரூவல் பண்ணுவாங்க. இது மாதிரி அனிமல்ஸ்க்கு இருக்கிற ஆர்கனைசேஷன் ICZN, International Code for Zoological Nomenclature. Okay, so these 2 organizations are like mainly participating in giving the approval for this biological names of your plants and animals respectively. இது மாதிரி வைரஸ்க்கு, பாக்டீரியாக்குன்னு தனித்தனியாக ஆர்கனைசேஷன் இருக்காங்க. But only these 2 things are given in your book, NCERT book. So I am representing only these 2. Okay. So இப்போ binomial nomenclatureல organismsக்கு எப்படி நேமிங் பண்ணணுங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ரைட், நவ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் டாக்ஸானமிக் கேட்டகரி. எந்த ஒரு ஆர்கானிசம்க்கும் நம்ம டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் எழுதணும் அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிறைய கேட்டகரிஸை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஐ வில் ரைட் வாட் ஆர் த கேட்டகரிஸ். ஸோ எப்போவுமே ஆரம்பிக்கும் போது கிங்டமில் ஆரம்பிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிங்டம், ஃபைலம். இந்த கேட்டகரியில் மட்டும் பிளான்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கும் தனித்தனியாக இருக்குது. ஃபைலம் ஆர் டிவிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஸோ எத்தனை கேட்டகரிஸ் வந்திருக்கு பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7. These are the 7 obligate categories. In the 7 obligate categories, நம்மளோட taxonomical classification of any living organism இந்த 7 கேட்டகரியும் கண்டிப்பாக அதில் இருக்கணும். Now, இந்த கேட்டகரிஸ் எல்லாமே ஒரு டிஃபைன்டு சீக்வன்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். அண்ட் இந்த டிஃபைன்ட் சீக்வன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இந்த கேட்டகரிஸை நம்ம எந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம்னா, கிங்டம் இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி, whereas species is the lowest category. Highest to lowest போனால் அந்த ஆர்டர் என்ன ஆர்டர்? அசெண்டிங்கா டிசெண்டிங்கா? இட் இஸ் டிசெண்டிங். ஓகே, ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் தான் இந்த கேட்டகரிஸை நம்ம ரேங்க் பண்ணணும். இதில் ஒவ்வொரு கேட்டகரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேட்டகரியையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? யூ கேன் கால் இட் அஸ் ரேங்க் ஆர் யூ கேன் சே டாக்ஸான். ஓகே, ஈச் கேட்டகரி you can call it as individually as a rank or a taxon. And in the rank or taxon வந்து என்னன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ்லையும் நம்ம ஆர்கானிசம்ஸை எந்த ஆர்டரில் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ ஜென்ரலி கிங்டம் டு ஸ்பீசிஸ் வரும்போது லோயஸ்ட் கேட்டகரிங்கிறது ஸ்பீசிஸ். எப்போவுமே லோயஸ்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேசிக் யூனிட்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷனோட பேசிக் யூனிட் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஸ்பீசிஸ். Species is the lowest category and hence it is the basic unit of your taxonomical classification. ஸோ டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது சர்டன் திங்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஸ்பீசிஸ் கீழேருந்து மேலே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, லோயஸ்ட் டு ஹையஸ்ட் கேட்டகரி இப்படி நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு கேட்டகரியில் ஸ்பீசிஸ், இப்போ நான் ஸ்பீசிஸை எடுத்து டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கம்மா? ஸோ ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் டு பி
like a group of organisms which are having the basic fundamental similarities. So இப்போ நான் நீங்க எல்லாமே நம்மள ஒரே ஸ்பீசிஸ் ஹோமோசெபியன்ஸ். இப்போ எனக்கு உனக்கு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற காமன் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும், ரைட்? இதுவே நம்மள வேற ஒரு ஸ்பீசிஸோட கம்பேர் பண்ணலாம், ரைட்? ஸோ நம்ம வீட்டில் ஒரு கேட் இருக்கு. இப்போ கேட்டுக்கும் நமக்கும் நம்ம லைக் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்குமா? உனக்கும் எனக்கும் சிமிலாரிட்டிஸ் அதிகமா இல்லை கேட்டுக்கும் எனக்கும் சிமிலாரிட்டிஸ் அதிகமா? கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும், ரைட்? ஏன்னா ஒரே ஸ்பீசிஸ்குள்ளார பேசிக் சிமிலாரிட்டிஸ் வந்து மேக்ஸிமம். அப்போது ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு போகும்போது சிமிலாரிட்டிஸ் குறையும். அதுவே ஸ்பீசிஸ்லேருந்து ஜெனராக போகும்போது இன்னும் சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போது எப்போ வந்துட்டு ஸ்பீசிஸ்லேருந்து நெக்ஸ்ட் கேட்டகரி ஜெனரா வரும்னா a group of related species will form a genera. ஸோ ஒரே ரிலேட்டட் ஸ்பீசிஸாக இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஒரே ஜீனஸ்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி ரிலேட்டட் ஜெனரால் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஒரே ஃபேமிலிக்குள்ளே வருவாங்க. A group of related families, they come under same order. A group of organisms of related order will come under same class. A group of organisms of related class will come under same phyla or division. அதே மாதிரி ரிலேட்டட் ஃபைலா டிவிஷன் வில் கம் அண்டர் சேம் கிங்டம். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களோட கேட்டகரிஸ் வந்துட்டு கீழேருந்து மேலே போகும்போது நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போது நான் சொன்ன மாதிரி ஸ்பீசிஸ்லேருந்து கிங்டம்க்கு போகும்போது நான் சொன்ன எக்ஸாம்பிளை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். இங்கே ஸ்பீசிஸில் உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு காமன் கேரக்டரிஸ்டிக் எவ்வளோ இருக்குங்கிறது ஜஸ்ட் கெஸ், அனலைஸ். ஓகே, இதே வேறு ஸ்பீசிஸ்க்கு போயிடுங்க. அவங்களுக்கும் நமக்கும் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? குறையுமா? அண்ட் நம்ம ஸ்பீசிஸ் வேறு ஸ்பீசிஸில் ஒரே ஜெனராவாக இருந்தாலும் அங்கே காமன் கேரக்டரிஸ்டிக் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அடுத்தது டிஃப்ரெண்ட் ஜெனரா ஆஃப் ஆர்கானிசம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி ஹவ் கம் டு த லாஸ்ட் டாபிக், டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஸோ எய்ட்ஸ்னு நீங்கள் டிசீஸ் எய்ட்ஸை வந்து இமீடியட்டாக ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. எய்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா டூல்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட பிளான்ஸ் அனிமல்ஸோட ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், இதுக்கெலாம் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எங்கேருந்து எடுத்துக்க போகிறோமோ அவங்க தான் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸில் நிறைய லைவான டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸும் இருக்குது, சில அனலிட்டிக்கல் ப்ராசஸும் இருக்குது, அண்ட் சில ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. நமக்கு எந்த விதத்தில் வேணுமோ, எந்த விதத்தில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குமோ அதை எடுத்து அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணி யூ கேன் டூ த டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆர் ஐடென்டிஃபிகேஷன், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ஹெர்பாரியம் பற்றி. ஓகே, ஹெர்பாரியம் நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட எக்ஸ்டர்னல் தட் இஸ் ப்ராக்டிகல்ஸில் ஹெர்பாரியம்க்குன்னு தனியாக ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடையாது. ஹெர்பாரியமில் என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக பிளான்ட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, பிளான்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர்ஸ்குள்ளே வச்சு நல்லா ட்ரை பண்ணுவோம், அதில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாம் போகிற மாதிரி. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெர்பாரியம் ஷீட், ஹெர்பாரியம் புக் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா ஹெர்பாரியம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹெர்பாரியம் ஷீட்ஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஹெர்பாரியம் ஷீட்டில் உங்களோட பிளான்ட் ஸ்பெசிமென்ஸை இப்போ நம்ம என்ன பண்ணணும், வாட் எவர் பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ் யூ ஹவ் கலெக்டட், ட்ரைட், pressed and preserved. Okay, so அந்த plant specimens இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா we have to paste it. Okay, and in the herbarium sheetsல there will be right cornerல பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் ஒன்று இருக்கும். அந்த லேபிளில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளான்ட்டோட காமன் நேம், பயாலஜிக்கல் நேம், இது என்ன ஃபேமிலியில் வரும், அண்ட் இந்த பிளான்ட்டை யார் கலெக்ட் பண்ணாங்க, என்னைக்கு கலெக்ட் பண்ணாங்க, அவங்களோட நேமு. ஓகே, இது மாதிரி so many information will be given in the label. ஸோ இந்த லேபிளை பார்க்கும்போது அந்த பிளான்ட்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணிவிட்டு we can go ahead with our research or whatever things we do. And in the herbariumல we will use some like what is the disinfectants will be added. எதுக்காகனா இதில் ஃபங்கல் பாக்டீரியல் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. அண்ட் ஹெர்பாரியம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஈஸி வே டு கலெக்ட் குவிக் ரெஃபரல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஈஸியாக இதை வந்து பார்த்து, ஏன்னா ஒரு பிளான்ட்டோட ஸ்பெசிமனும் இங்கே இருக்கும், ப்ளஸ் அடிஷ்னலாக அதோட இன்ஃபர்மேஷனும் இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இதில் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெர்பாரியமில் எப்போவுமே லைவ் பிளான்ஸ் இருக்காது, எல்லாமே ஆல்ரெடி கலெக்டட், ட்ரைட், pressed and preserved plant will be stored here. Okay, and நிறைய botanical gardens எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த herbarium வச்சிருப்பாங்க. Now the second taxonomical aid is botanical garden. So botanical garden I think எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்.
நம்ம ஜென்ரலாக ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போகும்போது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எந்த ஹில் ஸ்டேஷன் போனீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம பொட்டானிக்கல் கார்டனை விசிட் பண்ணுவோம். ஸோ பொட்டானிக்கல் கார்டனில் ஃபுல்லாகவே லைவ் பிளான்ஸ் தான் இருக்கும், டெட் பிளான்ஸ் இருக்காது. லைவ் பிளான்ஸ், அதுவும் இந்த ஃப்ளவர் ஷோ டைம்லலாம் நம்ம போனோம்னா யூ கேன் சி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தேர். எஸ், ஸோ பொட்டானிக்கல் கார்டன்ஸில் த லைவ் பிளான்ஸ் வில் பி ப்ரிசர்வ். அண்ட் இந்த பொட்டானிக்கல் கார்டன்கிறது ஒரு மேன்மேட் ஒன், இது நேச்சுரலாக உருவானது இல்லை, நம்ம கிரியேட் பண்ணுது. எதுக்காகனா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக. இந்த மாதிரி மேன் கிரியேட் பண்ணுற கன்சர்வேஷனை வி கால் இட் அஸ் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். சில கன்சர்வேஷன் நேச்சுரலாகவே இருக்கும், அதை இன்சிடிவ் கன்சர்வேஷன்னு சொல்லுவோம். இப்போ பொட்டானிக்கல் கார்டன்ங்கிறது வி ஹவ் கிரியேட்டட் தட் டு கன்சர்வ் த பிளான்ட் வெரைட்டிஸ், ஹென்ஸ் வி கால் இட் அஸ் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். அண்ட் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் போலன்ஸ், ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ லிக்விட் நைட்ரோஜனில் வச்சு -196 டிகிரி செல்சியஸில் ஆல் தீஸ் வில் பி ஸ்டோர். எதுக்காக மேம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, லேட்டர் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பிளான்ட் வெரைட்டி வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது, அதோட பாப்புலேஷன் ரொம்ப குறையுது, அப்படிங்கும் போது இந்த சீட்ஸை எடுத்து க்ராப் ப்ரீடிங் ப்ரோக்ராமில் போட்டு ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குன்னா கியூ, விச் இஸ் இன் இங்கிலாந்து, லண்டனில். இந்தியாவிலையும் நிறைய பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, ரைட்? ஸோ அதில் இந்தியாவில் த லார்ஜஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசென்ட் இன் ஹவுரா. அண்ட் தென் ஒன் மோர் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இஸ் தேர். அங்கே தான் வந்து லார்ஜஸ்ட் ஹெர்பாரியம் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். ஓகே, நவ் த தேர்ட் டாக்ஸானமிக்கல் எய்ட் இஸ் அபவுட் மியூசியம். அகெயின் மியூசியமும் நம்ம நிறைய விசிட் பண்ணியிருப்போம் எல்லாருமே. மியூசியமில் எங்கேயுமே நம்ம லைவ் பிளான்ஸோ லைவ் அனிமல்ஸோ கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதோட ஸ்பெசிமென்ஸ் தான் அங்கே வச்சுருப்பாங்க. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டில்டு ஜார் கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ், சில அனிமல் ஸ்பெசிமென்ஸும் அந்த மாதிரி பாட்டில்டு ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் வந்துட்டு சம் லிக்விடில் அந்த டிஷ்யூஸை போட்டு வச்சுருப்பாங்க, அது வந்து டீகம்போஸ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, அது இல்லாமல் மியூசியமில் வேறு என்னென்ன பார்க்கலாம், இன்செக்ட் பாக்ஸஸ்லாம் இருக்கும். அந்த இன்செக்ட் பாக்ஸஸை திறந்தீங்கன்னா இன்செக்ட்ஸை வந்துட்டு பின் பண்ணி வச்சுருப்பாங்க, கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் அனிமல்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் சில அனிமல்ஸ், ரேர் அனிமல்ஸோட பாடி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி காட்டன் ஆர் சம்திங் வச்சு ஸ்டஃப் பண்ணி அதை கேஜஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மியூசியமில் பார்க்கலாம். அண்ட் மியூசியம் வந்து மோஸ்ட்லி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் மியூசியம். எதுக்காகனா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்காக தே வில் ஹாவ் திஸ். இதுலேருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன் மோர் டாக்ஸானமிக்கல் எய்ட் இஸ் ஜூ. we call it as zoological park. எப்படி பொட்டானிக்கல் கார்டன் வந்து லைவ் பிளான்ஸுக்கோ அது மாதிரி லைவ் அனிமல்ஸுக்கு இருக்கிற ஒரு எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் தான் ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல்ஸை நம்ம கன்சர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு அனிமலோட ஹேபிடேட் என்ன, பிஹேவியர் என்ன, அது என்ன ஃபுட்டு சாப்பிடும், அது எப்படிலாம் வந்துட்டு அதோட லைஃப்பை வந்துட்டு டெய்லி லைஃப்பை வந்துட்டு ரீடைன் பண்ணும், ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜுவாலஜிக்கல் பார்க் போகலாம். அண்ட் இட் இஸ் அ வெரி குட் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் ஃபார் சில்ட்ரன். சில்ட்ரன் வில் லவ் டு கோ விசிட் திஸ் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸில் வைல்ட் அனிமல்ஸை வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் ஹேபிடேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஹேபிடேட்டை கிரியேட் பண்ணி, இதுவும் ஒரு மேன்மேட் கன்சர்வேஷன் technology now. Okay, so zoological park, hence we call it as exotic conservation, and this is only for wild living animals and not for plants. Okay, and the last one is key. இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ கீ டாக்ஸானமிக்கல் எய்ட் மட்டும் இட் இஸ் அன் அனலிட்டிக்கல் சிஸ்டம் தட் இஸ் ஆர்கானிசம்ஸோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கீஸ் இருக்குது. ஸோ கீழே ஜென்ரலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ ஆர்கானிசமோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் இதை வச்சு தான் நம்ம இந்த கீ மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். தேர் வில் பி லைக் சம் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், வி கால் தெம் as couplets. இப்போ ஒரு ஆர்கானிசமோட ஒவ்வொரு டாக்ஸானமிக்கல் கேட்டகரிக்கும் வி வில் ஹாவ் செப்பரேட் கீஸ். ஓகே, அந்த கீஸ்குள்ளே போய் அந்த பேர் ஆஃப் கப்லெட் கேரக்டர்ஸில் எது நமக்கு ஒத்து போகுதோ, நம்ம ஆர்கானிசம்க்கு எது சிமிலாரிட்டியாக இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதர் ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடணும். இது மாதிரி நம்ம செஞ்சுட்டே வரும்போது அந்த ஆர்கானிசமோட ஃபுல் டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷனும் நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் கீ இஸ் லைக் இட் இஸ் கம்ப்ளீட்லி அனாலிட்டிக்கல் சிஸ்டம். So we can gain information based on similarity and dissimilarity of the organism given a pair of contrasting characters called couplets. Okay, so இது இல்லாமல் இப்போ நான் சொல்லியிருக்க taxonomical aids இல்லாமல் there are some additional recorded information of taxonomical aids. I'll just note down them, like write them: flora, manual, catalog, monograph,
Okay, so all these are some of the recorded informations where you can identify the plant and animal species using these taxonomical aids also. Okay, so students நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா லிவிங் வேர்ல்டு சாப்டரோட எல்லா டாபிக்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ ஹவ் கேதர்ட் அண்ட் ஐ ஹவ் given you. Hope it was very useful for you. Yes, so next class I am going to tell you the next chapter, biological classification. Okay, thank you so much. Bye.